அண்ணா ரொம்ப வலிக்குதாண்ணா? உங்க எல்லாருக்கும் சீக்கிரம் சரியாகணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். சரிங்கக்கா. மேடம், எனக்கு ஒன்று தோணுது, சொல்றேன்னு நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்லுங்க. இந்த ரவுடிங்க இங்க தான் இருக்க போறானுங்க. நான் இங்க இருந்து துர்காவை கூட்டிட்டு போறேன். அதுக்கப்புறம் கூட நீங்க அவனுங்க கிட்ட பேசி பாருங்க. ஓகே அசோக், நீங்க சொல்றதும் சரிதான். துர்கா தன்னை ரொம்ப புத்திசாலின்னு நினைச்சிட்டு இருக்கா. உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிப்பேன். துர்கா மேல எனக்கு இருக்கிற சந்தேகத்தை நான் நிரூபிப்பேன். ஆனா எனக்கு என்ன ஒரு நிம்மதினா, துர்காவை பத்திரமா ஒப்படைப்பேன்னு கூட்டிட்டு போய் அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருந்தா, அந்த விதத்துல கடவுள் என்ன காப்பாத்திட்டாரு. நீங்க துர்காவால சந்தேகப்படுறீங்க, அப்ப காப்பாத்தினது துர்கா தானே? ஆமா, கசப்பா இருந்தாலும் அதுதான் உண்மை. ஓகே மேடம், நான் துர்காவை கூட்டிட்டு கிளம்புறேன். துர்கா, சின்னையா நம்ம போலாமா? மேடம், நாங்க கிளம்பட்டுமா? அந்த குளத்தங்கரைக்கு நம்ம போகவே இல்லை. என்கிட்ட நிறைய கேட்கணும்னு கூட்டிட்டு போனீங்க. ஆனா யாரோ நடுவுல பூந்து எல்லாத்தையுமே கெடுத்துட்டாங்க. சரி, வேற ஒரு நாள் என்ன கூட்டிட்டு போங்க மேடம். வர மேடம். மேடம் ஒரு நிமிஷம். அண்ணா அண்ணா, நான் போயிட்டு வரேன். எல்லாரும் உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க. சரிங்கக்கா, போயிட்டாங்கக்கா. சரிங்கக்கா, போயிட்டாங்க. போலாம் சின்னையா. துர்கா, நீ ரொம்ப ஸ்மார்ட் தான். ஆனா நான் உன்னை விட ஸ்மார்ட். சீக்கிரம் எல்லா உண்மையும் வெளியே வரதான் போகுது.